விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் அப்படிங்கிற தேவார திருத்தலம். இங்க இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் அருள்மிகு மாகாளேஸ்வரர். தேவியினுடைய பெயர் மதுர சுந்தர நாயகி. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசமரம். இந்த அரச மரத்தின் மேலே அமர்ந்து, அதாவது குயில் ரூபத்துல அம்பாள் அமர்ந்து கடுவெளி சித்தரினுடைய தவத்தை தினந்தோறும் கண்காணித்து, அந்த தவம் எப்பேற்பட்டது, எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறத குயில் ரூபத்திலேயே சுவாமியினுடைய காதுல போய் அம்பாள் சொன்னாங்களாம். அதனால அம்பாளுக்கு குயில் மொழி நாயகி அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைஞ்சு போச்சு. ஆக இந்த குயில் மொழி நாயகியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாயகிக்கு நாம தேன் அபிஷேகம் அப்படின்றத செய்யணும். தேன் அபிஷேகம் செஞ்சு அதை பிரசாதமாக நமக்கு தரும்போது நாம் அதை நாம் அதை பருகலாம். குழந்தைகளுக்கு நாக்கில் தடவி விடுங்க. பேச்சு நல்லா இனிமையாக இருக்கும். திக்குவாய் பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை பருவத்திலேருந்தே சரியாக பேசலை அப்படிங்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த குயில்வாய் மொழி அம்மனினுடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கக்கூடிய தேனை நாக்கில் தடவும் பொழுது அந்த குழந்தைகளும் தெளிவாக பேசுவார்கள் அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடியது.